எலி சூதுகம் 2 படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லா, செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்குங்க. ஒரு ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாரி இருக்குது. படம் ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா சூதுகவும் 1 அப்படித்தான் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூதுகவும் 1ஓட கனெக்ஷன் வந்து லைட்டா இருக்கிற மாரி தெரியுது. அதில ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த கேங்குக்கும், இந்த கேங்குக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப விஜய் சேதுபதி இதில கேமியோ பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் அந்த கதையோட ஒன்றி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் குடுக்குற அருமை பிரகாசம்க்கு வந்து ஒரு போஸ்டிங் குடுக்குற மாரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்ல வந்து இவர் அமைச்சரா இருக்க மாரி காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும், செகண்ட் பார்ட்டுக்கும் பயங்கர ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாரி தெரியுது. இதில இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கேமியோஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியோட அண்ணனா பண்ணவராகட்டும், அதிலிருந்த அமைச்சராகட்டும், அ ராதா ரவி எல்லாருமே அதில இருக்காங்க. அப்போ வந்து ஸ் ஏதோ சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் தோணுது. ஆனா என்னன்னு தெரியல. படம் பார்த்தா தெரியும். மெர்ச்சி சிவாவ பத்தி சொல்லி ஆகணுங்க. மனுஷன் வந்து பயங்கரமா பூந்து விளையாடியிருக்காப்ல. ஃபர்ஸ்ட்டு மெர்ச்சி சிவா கிட்டேருந்து இந்த மாரி ஒரு படம் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்ல இருக்காரு. ஸ்டோரியும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. மெர்ச்சி சிவா இந்த மாரி பார்த்ததே இல்ல. புதுசா இருக்கு மெர்ச்சி சிவாவ பார்க்கறக்கு. வெயிட்டிங் ஃபார் சூதுகவும் 2.